டெல்லியில் நடந்த போராட்டம் வரும் ட்ரெய்லர் தான். பாஜக அரசுக்கு அஞ்ச மாட்டோம் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே திட்டவட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 7 நாட்களுக்குள் பதவி விலகாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் எனவும் எச்சரிக்கை. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் தலையில்லாமல் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் அடுத்தடுத்த திருப்பம். ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவனை கொன்ற மனைவி தலையை செங்கல்பட்டு அருகே உள்ள ஏரிக்கரையில் புதைத்ததாக தகவல். தெலங்கானாவில் கடும் வெயில் எதிரொலியாக பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு. வரும் 15ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அரசு அறிவிப்பு. நீட் மறுதேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 551 நகரங்களின் பட்டியல் வெளியீடு. www.neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. பிஇ படிப்புக்கு கட்டணம் முழுமையையும் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,220 பதிவாகி சாதனை. மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நிறைவடைந்த நிலையில் இறுதி புள்ளி விவரங்கள் வெளியீடு. திருவள்ளுவரை சனாதனி என கூறிய ஆளுநர் அருளேக்கரை கண்டித்து வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம். ஆளுநருக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய வைகோ உள்ளிட்டோர் கைது. எச்சரிக்கை செய்கிறோம். காங்கிரஸ் வாக்குகளை வாங்கிய எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ராஜினாமா செய்தால் நானும் ராஜினாமா செய்வேன். திமுக வாக்குகளை வாங்கித்தானே மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றார் என கூறிய சீமானின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதில். திமுக ஓட்டை வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சதுனால ராஜினாமா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்களா? காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. உங்க தம்பி உதயநிதி ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அடுத்து 24 மணி நேரத்தில் ஓம் பிர்லா பார்த்து நான் ரெசிக்னேஷன் கொடுத்துருவேன். தனுஷ்கோடிகள் 62 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய தரைப்பாலம் கடல் அரிப்பால் வெளியே தெரிகிறது. புகைப்படம் எடுத்துச் செல்லும் சுற்றுலா பயணிகள். தனுஷ்கோடியில் புழுதிப்புகளால் மணலால் மூடப்பட்ட சாலை. முகத்தை துணியால் சுற்றிக் கொண்டு கடலை ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை விதித்து அறிவிப்பு. கத்திரி வெயில் முடிந்த பிறகும் தமிழ்நாட்டில் 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் கடலூரில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. டாஸ்மாக் கடைகளை ஊருக்குள் வைக்காமல் ஒதுக்குப்புறமாக சுடுகாடு அருகே அமைக்க வேண்டும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் எச்சரிக்கையாக இருக்கும் என இயக்குனர் பார்த்திபன் முதலமைச்சர் விஜய்க்கு ஆலோசனை. இந்த டாஸ்மார்க் வேண்டாம் நான் சொல்லலை, மக்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லலை. பட் எங்கே இதை வச்சுக்கலாம் அப்படின்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடுகாடோ சுடுகாடோ அந்த மின் தகனமோ அந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சிட்டோம்னா மக்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு பயம் வரும். அதை குடிக்க போகும்போதே என்னப்பா நம்ம கடைசியாக போகிற இடத்துக்கு முன்னாடியே வரமோ அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் பயம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் ராட்சத குடிநீர் குழாய் உடைப்பு. நீரூற்று போல் ஆர்ப்பரித்து வெளியேறும் குடிநீர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு வனப்பகுதியில் வைரங்கள் வெட்டி கடத்துவதற்கு குழிகள் தோண்டப்படுகிறதா? வனத்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஆம்புலன்ஸ் இல்லாததால் சிறுவனை ஸ்ட்ரெச்சரில் வைத்து சாலையில் தள்ளிச் சென்ற அவலம். மகனை காப்பாற்ற சுட்டெரித்த வெயிலில் ஸ்ட்ரெச்சரை தாய் தள்ளிச் சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பீகார் மாநிலம் பக்சர் மாவட்டத்தில் திறக்கப்பட்ட 4 நாட்களிலேயே சேதமடைந்த மேம்பாலம்.
தரமற்ற கட்டுமானம் மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக சரக்கு கப்பல் போக்குவரத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் சில நாடுகளும் இந்தியாவும் ஒன்று. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க எந்த கட்டணமும் செலுத்துவதில்லை என மத்திய அரசு விளக்கம். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி இளமையானவர் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாராட்டு. முஜ்தபா காமேனியுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த தயார், விரும்பினால் பேசலாம் என அறிவிப்பு. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏவிய ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தியது இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு. ஹிஸ்புல்லா அமைப்பின் ஏவுகணைகளை தாக்குதலுக்கு பதிலடியாக லெபனான் மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதல். எவ்வளவு காலம் கார் பந்தயத்தில் ஈடுபட முடியுமோ அவ்வளவு காலம் ஈடுபடுவேன். அடுத்த ஆண்டிற்கான பந்தய திட்டங்களை தயார் செய்து வருவதாக நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார் அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆப்கானிஸ்தான் வீரர் சலீம் ஷஃபி புதிய சாதனை. இந்தியாவிற்கு எதிராக ஒரு இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தும் முதல் ஆப்கானிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் என்ற பெருமை.